எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமேர். ஆல்ரெடி நம்ம சேனலில் கடையில் வாங்கின மோமோஸையும் வீட்டில் செஞ்ச மோமோஸையும் கம்பேர் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த டைம் 4 விதமான மோமோஸ் செய்ய போகிறோம். செஞ்சுட்டு எந்த மோமோஸ் டேஸ்ட் நல்லா இருக்குது, எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத வாங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாஃப்டாக வர வரைக்கும் இதையும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பிசைஞ்சு வச்ச இந்த 2 மாவும் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 100 கிராம் போன்லெஸ் சிக்கனை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ், கொத்தமல்லி தழை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 1/4 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். பிசைஞ்சு வச்ச மாவை சப்பாத்தி விட நல்லா மெல்லிசாக தேய்ச்சி அதில் ஒரு கிண்ணை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சு எனக்கு மடிக்க தெரிஞ்ச மாதிரி மடித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்த மெத்தடு கோதுமை மாவில் செய்ய போகிறோம். அதே மாதிரி தேய்ச்சி ஸ்டஃபிங் வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி மடித்து இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ மைதா மாவு கோதுமை மாவு மோமோஸ் ஸ்டீம் மெத்தடில் செஞ்சு நான் முடிச்சிட்டேன். ஆவியில் வேக வச்ச மைதா மாவு மோமோஸை அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பேர் ஃப்ரைடு மோமோஸ். ஒரு வாணலியில் ஆயில் ஊற்றி பொடியான நறுக்கிய பூண்டு, இஞ்சி, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை குடமிளகா, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், வினிகர், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா அதை சாட்டே பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேக வச்ச மோமோஸை போட்டு நல்லா பெரட்டி எடுத்தால் சில்லி மோமோஸ் ரெடி. இப்போ நம்ம 4 விதமான மோமோஸையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டீம் மெத்தடு. இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணினது ஃப்ரைடு மோமோஸ். இது சில்லி மோமோஸ். இது கோதுமை மாவில் செஞ்ச மோமோஸ். ஸோ ஒவ்வொரு மோமோஸையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டீம் மெத்தடு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. காரம் அளவாக இருக்குது. இந்த மைதா கோட்டிங் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இல்லை. ஆறுனா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஃப்ரைடு மோமோஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே இதை விட இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைகளுக்கு ஆக்சுவலாக குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பூரியோட ஃப்ளேவர் அப்படியே எடுத்து கொடுக்குது. அந்த பூரியை சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தட் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளேயும் சாஃப்டாக வந்திருக்கு. மேலே இருக்கிற அந்த மைதா கோட்டிங் சாஃப்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் இப்படி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். இந்த சாஸ் எல்லாம் ஊற்றி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். முக்கியமாக ரெட் சில்லி சாஸ் ஊற்றினால அந்த காரம் நல்லா தெரியுது. சாஸ் தனியாக தொட்டு சாப்பிட வேண்டியதில்லை. இந்த மாதிரி பண்ணினா சாஸ் எல்லாமே நல்லா சாப்பிட்லாம்.
டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருக்குது. மைதாவில் வந்து செய்ய விருப்பப்படாதவங்க, சாப்பிட விருப்பப்படாதவங்க இந்த கோதுமை மாவில் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் செஞ்சு பார்ப்போமே தான் செஞ்சுருக்கோம். சாப்பிட்டு பார்ப்போமா? பட் அந்த மேலே இருக்கிற கோதுமை மாவோட வாசம் வந்து அப்படியே பச்சையாக தெரியுது. ஓகே, மைதா பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கோதுமை மாவில் தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ரைடு மோமோஸ் மாதிரி இதையும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்ணலை. ஸோ இந்த 4 மோமோஸையும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எனக்கு எந்த மோமோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எது டேஸ்ட் நல்லா இருக்குது, எதுக்கு 100 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஃப்ரைடு மோமோஸ் தான். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. இதெல்லாம் கேட்குறாங்களே இல்லையோ, கண்டிப்பாக இதை திரும்ப திரும்ப கேட்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் வந்து 100 மார்க் கண்டிப்பாக தருவேன். இது வந்து நான் வந்து 90 மார்க்ஸ் தருவேன். இதுக்கு ஒரு 70 மார்க்ஸ் தரலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 50 மார்க்ஸ் தருவேன். நான் இந்த 4 வெரைட்டியும் செஞ்சு கம்பேர் பண்ணி பார்த்ததில் எனக்கு பிடிச்சது ஃப்ரைடு மோமோஸ் தான். இதுதான் எனக்கு பிடிச்சது. இன்றைக்கி நம்ம 4 விதமாக மோமோஸ் செஞ்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புதுவிதமான டிஷ்ஷை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.